கொஞ்சம் பாருங்க. நாங்களும் எங்களோட பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சிந்திக்கணும். வங்கியில காசை போடுறதால பிரயோசனம் இருக்கா? கொஞ்சம் வட்டி தான் கிடைக்குது. இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? நல்லதான் ஒன்று இருக்கு. இதை கொஞ்சம் பாருங்களேன். என்னது? இதுல சொல்றத பார்த்தா இந்த பயிற்சியில முதலீடு செய்ய தான் இருக்கு. சின்ன தொகையா இருந்தாலும் ஆரம்பிக்கலாம். மாசத்துக்கு 20%க்கும் அதிகமா வட்டியும் கொடுக்குறாங்களாம். முதலாவது மாசத்துல இருந்தே வட்டி கிடைக்கும். பயிர்களும் எங்களுக்கு தான் சொந்தம். விரும்பிய நேரத்துல எங்களோட காசையும் எடுக்கலாம். காலம் முடியும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அப்படி என்ன பயிற்சி? மாசத்துக்கு 20க்கும் அதிகமா வட்டி? அப்படி என்ற வருஷத்துக்கு 240. நல்ல கதை. பெருந்தோட்ட பயிற்சியில முதலீடு செஞ்சு இப்படி ஒரு லாபத்தை எடுக்க முடியுமெண்டா நாங்க தொழில் செய்யறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நாம என்ன செய்வோம்டா, இந்த பிளான்டேஷன் கம்பெனியில இன்வெஸ்ட் செய்யாம நாங்களே காணி கொண்டு வாங்கி நாங்களே பயிர் செய்வோம். அப்படி செஞ்சால் இதை விட கூடுதலான லாபத்தை பெறலாம். ஐயோ வசல, இது ஒரு திருட்டுத்தனமான மோசடி. உங்கள்கிட்ட பணத்தை வாங்குவாங்க, இன்னொருவர்கிட்ட கொடுப்பாங்க, அவர்கிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு தருவாங்க, மரங்களை காட்டி ஏமாத்துவாங்க. இதுல செய்யறது மரங்களை காட்டி ஆக்கள்கிட்ட காசு எடுக்கிறது. இது ஒரு அனுமதியற்ற வைப்பு சேர்க்கிற வேலை. இது ஒரு சட்டவிரோத செயல். கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க வசல. இப்ப இந்த நாட்டுல எல்லா இடங்களிலும் ஒரு பிசினஸ், ஒரு மோசடி. சரி சரி, நான் அவ்வளவு தூரம் யோசிக்கல. அவ்வளவு இல்ல, அதை விட பெருசா யோசிக்கணும். இந்த காலத்துல பெருந்தோட்டம் செய்து இவ்வளவு லாபத்தை கொஞ்ச காலத்துல எடுக்கணும்டா நாம நாட்டணும் மேஜிக் போஞ்சி தான். மகன் வாங்க, நாங்க இந்த பலாமரம் நடுவோம். மகன் வளர்ந்து பெரியவராகும் போது இக்கன்றும் மரமாகியிருக்கும். பல்வேறு பயிர்ச்செய்கைகள் முதலீட்டு திட்டங்கள் என்ற போர்வையில் மிக குறுகிய காலத்தில் அதிக லாபத்தை ஈட்டலாம் என கூறினால் அது நிதியியல் மோசடி ஒன்றாக இருக்கலாம்.